நம்மளுடைய பேச்சை அற்புதமாக உரையாற்ற நம்ம பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேஷ் ஐயா அவங்க பேசும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். முதல் கடவுளான உலகின் பெரும்பொருளான விநாயகர் பெருமானை வணங்கி அவரை ஈன்றெடுத்த சிவனையும் பார்வதி அம்மாளையும் வணங்கி அவர் உடன்பிறப்பான முருகப்பனை வணங்கி என்னுடைய அங்காளம்மன் குலதெய்வம் அங்காளம்மனை வணங்கி என் குருநாதர் பழனி முருகப்பன் தான் எனக்கு குருநாதர், வேற யாரும் குருநாதர் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி அவர் பாதத்தை தொட்டு வணங்கி அதுக்கு மேல் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி நாம் பேசும் கருத்துக்கள் சிறிய கருத்துக்களாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருக்க என்று சொல்லி இதை மக்கள் அனைவரும் எடுத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நம்ம கருத்துக்களை எடுத்து பயன்படணும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சோசிகாரிடம் நாம் போகும்போது அந்த சோசிகாரிடம் நிறையா நம்ம குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைக்கணும், இருட்டு கிடைக்கக்கூடாது. அந்த சப்செட்டு சோசிகாரர் அனைவர்கிட்டையும் இருக்கணும். அப்படி இருக்கிற போது அந்த நம்ம குடும்பத்துக்கு வெளிச்சம்னா என்ன, இடையூறு இல்லாமல் நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். இடையூறு இல்லாமல் ஜோசியத்தை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் மீடியா சேனல் நான் பேசும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு மாணவர்கள் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் நம்மளுடைய கருத்துக்களை பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு டவுட் எதாக இருந்தாலும் அவர்கள் என்னிடம் கேட்டு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நான் கத்த வித்தைகள் கம்மியாக இருந்தால் அது பயனுடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகையால் நான் உரையாடலை இப்போ அப்படி தொடங்குகிறேன். இதை நன்கு மாணவர்களும் பொதுமக்களும் இந்த சோசியத்தை பற்றி சிறிதளவு தெரிந்தவர்களும் இன்னும் நிறையா தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தில் இந்த கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கு. கடன் அதிகரிக்காததுக்கு ஒரு வழி இருக்கு. இதை தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடனில் நிறைய குடும்பங்கள் முழுகி இருக்கு. ஆயுள் காலம் மட்டும் கடன், அவங்க எப்படி அதை சேரணம் பண்ணுறது, இப்படியெல்லாம் சாதகம் இருக்கு. இது நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம். கடன் வருவது எப்படி, அதை கட்டும் முயற்சி எப்படி, கடனே இல்லாதவர்கள் எப்படி, இப்படி 2-3 விதமான கருத்துக்கள் அதில் இருக்கு. கடன் படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் மாந்தி இருக்கும் இடத்தில் இருந்து, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்கள் அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க சாதத்தை எடுத்து இதை பார்த்துக்கலாம். ஏன் நான் மக்கள் அவங்கவுங்க சாதத்தை எடுத்து பார்த்துக்க சொல்கிறேன்னா, சோதிடர் நிறையா பேர் மாந்தியை எடுக்கிறது இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு அந்த மாந்தியை பற்றி விழிப்புணர்வு சோசியக்காரர் ஏற்படுத்த முடியாத நிலை உருவாயிரும். அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கவுங்க சாதத்தை எடுத்து நமக்கு கடன் ஆகுமா ஆகாதா இதை தெரிந்து கொள்றதுக்கு சரியான எளிமையான வழி பாருங்க. செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதிலிருந்து 3ஆம் இடத்தில், இந்த மாந்தி எங்கே இருக்கிறாரோ அதிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, சோதிடரும் கேட்கலாம், நீங்களும் புரிந்து கொள்ளலாம். மக்களும் 3 லட்சம் இருக்கா, 5 லட்சம் இருக்கா, 10 லட்சம் இருக்குதா கடன், அப்படி தான் கேட்கணும். 1 லட்சமானு கேட்கக்கூடாது. ஏன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான் அவங்க கடை வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன கருத்துக்கள் தான் பாருங்க, இதில் எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுதுன்னு. மாந்தி எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அதை ஒன்றா வச்சு எண்ணும் போது 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் கடங்காரர். கடைங்கன்னா 3, 5, 10 3 விதமான கடை. இதில் எதையாச்சும் ஒன்று அவங்க இருப்பாங்க. நீங்கள் கேட்கறது எப்படி கேட்கணும், ஐயா உனக்கு 3, 5, 10 தான் கேட்கணும். 1 லட்சமானு கேட்கக்கூடாது. அப்போ 10 ஜாதகத்தில் இது சொல்கிறீங்க, 10 பேரும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன ஆகுது, உண்மைன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம அதை வலிமையாக எடுத்துக்குவோம்.
அப்போ மக்களுக்கு சோசியம் பார்க்கும்போது இந்த சாதகர் கடன் பெருசாக வாங்குவார். ஒரு 20 வயசு சாதகம் வருது, ஒரு 15 வயசு சாதகம் வருது, குடும்ப சாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை பெருசாகி பெரிய கடனுக்கு ஆளாகும் என்பதை தாய் தந்தையிடம் சொல்லிவிடணும். அப்படி சொல்லிவிட்டா அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எந்த பிள்ளை கடன் வாங்காது அப்படின்னு ஒன்று இருக்கு. கடனே வாங்காத சாதகர் இருக்கிறார். அதுக்கு ஒரு சாதாரண கணக்கு தான், கடினமான கணக்கு இல்லை. குரு எங்க இருக்கிறாரோ, 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் கடன் வாங்க மாட்டார். 5000 வாங்கிவிட்டு கட்ட மட்டும் தூங்க மாட்டார். அந்த கடன் நினைப்பே இருக்குமா, பெரிய கடனை விரும்ப மாட்டார். அப்போ குரு இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் வாங்க மாட்டார். குரு இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் வாங்க மாட்டார். குரு இருக்கும் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் வாங்க மாட்டார். செவ்வாயோட சேர்ந்தால் கடன் வாங்க மாட்டார். செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிட்டா கடன் வாங்காததுக்கு இந்த 5 சப்ஜெக்ட் தான். இதை எல்லா மாணவரும் ஆய்வு பண்ணலாம், எல்லா குடும்பத்தினரும் அதை ஆய்வு பண்ணலாம், தப்பே வராது. ஒருத்தர் கடனே வாங்க மாட்டார், நம்ம கஞ்சித்தனமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குரு செவ்வாய் தொடர்பு இருக்கும். அதே சமயத்தில் வரவுங்கிற 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிரனும் தொடர்பு இருக்கும். இந்த பாயிண்ட் நூலில் இல்லாத பாயிண்ட், ஆனால் உண்மையான பாயிண்ட். இப்போ நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து. நூலில் நான் படிக்கவில்லை, குருநாதரிடமும் படிக்கவில்லை. இருக்கா இருக்கா அதான், அவ்வளோதான் பாயிண்ட், அவ்வளோதான். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, மக்கள் அவங்கவங்க குடும்பத்தில் இருக்கும் சாதகத்தை அவரவர்கள் பார்த்து இந்த பிள்ளை கடன் வாங்கும், இந்த பிள்ளை கடன் வாங்காது, கடன் வாங்கும் பிள்ளையிடம் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது, கடன் வாங்காத பிள்ளையிடம் பொறுப்பை ஒப்படைக்கணும். அப்படி இருந்தவன் அந்த குடும்பத்தில் இடையூறு இருக்காது. புரியுதா? இது மாணவருக்கு மட்டும் சேரக்கூடாது, மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சேரணும். உலகம் முழுக்க இது போகணும், உலகம் முழுக்க இது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கடன் கட்டுக்கு அடங்குமா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிக கடன் வாங்குறதை குறைச்சிக்குவோம். சரி, இப்போ செவ்வாய் மாந்தி தொடர்பு அப்படின்னு 5 விதமான கணக்கு சொன்னேன். செவ்வாய் இருக்கும், மாந்தி இருக்கும் இடத்துல இருந்து 3, 5, 7, 10 இருந்தால் அவர் கடங்காரர். செவ்வாயோட மாந்தி சேர்ந்தால் கடங்காரர். விருச்சகத்தில் மாந்தி இருந்தால் கடங்காரர். விருச்சகத்தில் மாந்தி உட்காந்தா செவ்வாய் எங்க வேணாலும் இருக்கட்டும், விருச்சகத்தில் மாந்தி உட்காந்தாவே கடங்காரர். இப்போ கடன் இல்லாததுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன், ஆயில் முழுக்க கடங்காரன் இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன், இவ்வளவுதான். அப்போ இந்த செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்கிறவங்க அடுத்த திசையில நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா அது தப்பு. எந்த திசை வந்தாலும் சமாளிக்க முடியாது, இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த திசை சூப்பரா இருக்குது, அதில் நீ சம்பாதிச்சு விடுவ, அதில் கடல்லாம் கட்டி விடுவ, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அவங்க வாங்கின கர்மாவை அனுபவிக்கணும். அதுக்கு வழிமுறை இருக்கு, அதுக்கு வைத்தியம் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து இருக்கு. அந்த மருந்து இப்போ நான் சொல்றேன், அதை கரெக்டாக கையாளுங்க. மக்களுக்கும் சரி, மாணவருக்கும் சரி. செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, ஒன்று. பெரிய கடனை வாங்கக்கூடாது, இன்னொன்று சாமீன் போடக்கூடாது. இந்த 3லையும் கரெக்டாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இதை 3லையும் அசால்ட்டாக இருந்தாங்கன்னா பெரிய கடனை சந்திப்பாங்க, அந்த கடனை கட்டவே முடியாது. இது ஒரு பாயிண்ட், சாதாரண பாயிண்ட் இல்லை, எல்லா மக்களுக்கும் தேவையான பாயிண்ட். இதை கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்துருச்சு, அந்த கடனை கட்டுக்கு அடங்கணும். அதுக்கு என்ன வழி? இப்போ 100 ரூபா வாங்குறத 25 ரூபா வாங்கணும். அதுக்கு தான் இந்த வைத்தியம். கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் வராது. விழுக்கோடு வாங்க முடியாது,
செவ்வாய் மாந்தி சேர்ந்தவங்கள் வெளியில் கடன் கொடுத்தால் விழுக்கோடு வாங்கவே முடியாது. பெரிய கடன்லாம் வாங்க முடியாது, திணறிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்நாடு 4 சாதுக்கு 5 சாதுக்கு அப்படி பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே இதுதான் அந்த நோய்க்கு மருந்து. இதை கண்டு செயல்பட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தந்தை எப்பயுமே கடங்காரர், லைஃப் லாங் கடங்காரராக இருப்பார். பெரும்பொருள் அப்பா சம்பாதிக்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் 3 4ஆம் இடமும் கெட்டுவிட்டால் தந்தை எப்பயுமே சம்பாதிக்க மாட்டார். இதை கம்மியாலாம் சொல்லக்கூடாதான், ஆயுள் காலம் மட்டும் சொல்லு. ஒரு 60 வயசு 55 வயசில் ஒரு தந்தை இருக்கிறார், அவங்க பிள்ளைங்க ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். மேஷத்துக்கு 4ஆம் இடம், மேஷத்தை தான் மையப்புள்ளியாக வைக்கணும், லக்கணத்தை மையப்புள்ளியாக வைக்கக்கூடாது. மேஷத்தை எடுத்து சாதகம் சொன்னோம்னா எளிமையாக சொல்லிவிட முடியும். அதே லக்கணத்தை எடுத்து சொன்னோம்னா சொல்ல முடியாது. இந்த மேஷத்தை எடுத்து மாணவர்கள் பயிற்சி எடுத்து கற்றுக்குங்க, உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். மாணவருக்கு சொல்கிறேன், ஏன்னா மக்களுக்கு இது சொல்லலை. மேஷத்திலிருந்து சாதகத்தை எடுத்து பேசுகிறோம்னா மிக எளிமையாக சொல்லிவிட முடியும். பாருங்கள், மேஷத்திலிருந்து நாம் எடுக்கிற போது 4ஆம் இடம் தந்தைக்கு சேமிப்பு, லக்கணத்துக்குனால அப்பாவுக்கு சேமிப்பு, ராசிக்குனால அப்பாவுக்கு சேமிப்பு. இந்த 3 நாளும் தேவை. இந்த 3 நாளில் 2 நாள் கெட்டு போனால் 1 நாள் நல்லா இருந்தால் அப்பா, 1 நாள் நல்லா இருந்தால் கூட அப்பா சமாளிப்பார். 3மே கெட்டு விட்டால் தந்தை லைஃப் லாங் சம்பாதிக்க முடியாது. ஆயுள் காலம் மட்டும் கடன், ஆயுள் காலம் மட்டும் வறுமை கோட்டிலே வாழ்வார். இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கங்க. இல்லைன்னா என்ன கேளுங்க, நான் தான் அடித்து சொல்கிறேன்ல. நான் 9000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கிறேன். அந்த அனுபவத்தை மாணவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன் மாணவருக்கு சொல்கிறேன்? மாணவர்கள் நல்லா கற்றுக்கிட்டா மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும். மாணவர் இப்போ கற்றுக்கிறீங்களா, இந்த பயிற்சியை நல்லா எடுத்துக்கிற போது வர்ற மக்களுக்கு அந்த சாதகத்தை அந்த குடும்பத்துக்கு இடைவெளி இல்லாமல் சொல்லி அவங்களுக்கு அனுப்பலாம். அந்த குடும்பம் அந்த சோசியக்காரர் வார்த்தையினால் நல்லா வாழும். அதுக்கு தான் மாணவருக்கு தான் இது அது விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறேன். பயிற்சி எடுத்துக்க மாணவர் அத்தனை பேரும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து பேசுங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த சாதகத்தை என்னுடைய பார்வை கொண்டு வாங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்புறம் அதுக்கு மேலே இந்த கெட்டு போகிறது அப்படின்னா வேணும்ல. இப்போ நான் கெட்டு போச்சுனாக்கா இப்போ இப்படின்னு சொல்கிறேன், எதனால கெட்டு போகும் அப்படிங்கிறது தெரியணும்ல. அசுவனி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, இவ்வளவுதான். இந்த 6 பேரும் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொடவலி என்றால் கெடாது. இவ்வளவுதான் ஜாதகமே. எவ்வளவு எளிமையான கருத்து. சனி பகவானே இந்த 6 பேர் தொடலினா தொழில் நல்லா இருக்கும். செவ்வாய் இந்த 6 பேர் தொடலினா சேமிப்பு நல்லா இருக்கும். புதன் இந்த 6 பேர் தொடலினா மைண்டு நல்லா ஒர்க் ஆகும், தெளிவாக சிந்திப்பாங்களாம். அதே மாதிரி சுக்கிரன் இந்த 6 பேர் தொடலினா நல்ல மனைவி, நல்ல ஒரு மாமனார் வீட்டு வகையிலாம் நல்ல செல்வாக்கு. அவருக்கு 2வது குழந்தை யோகமாக பிறக்கும். ஏன் அதுக்கு 2வது குழந்தைய நான் எடுக்கிறேன்? முதல் குழந்தை சூரியன் அப்படின்னா 2வது குழந்தை சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் கல்லினா 2வது குழந்தை யோகமாக பிறக்கும். அதனால தான் அந்த சுக்கிரன் 2வது குழந்தைய எடுக்கிறோம். நல்ல யோகமான குழந்தை பிறக்கும் சுக்கிரன் கெடலினா. அப்போ சுக்கிரன் இந்த 6 பேர் தொடலினா நல்ல குழந்தை, யோகமான குழந்தை பிறக்கும். பெரியப்பா இருப்பார், அவர் உதவியாக இருப்பார். அப்பாவுடைய அண்ணன் இருப்பார், அவர் உதவியாக இருப்பார். மனைவி நல்ல மனைவி, கணவர் நல்ல கணவர். பெண்ணாக இருந்தால் கணவர் நல்ல கணவர், ஆணாக இருந்தால் நல்ல மனைவி, இப்படி அமையும். இது எதுக்கு இந்த சுக்கிரனை நான் 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன்னா, ஆண்களுக்கும் சுக்கிரன் தான் மனைவி, பெண்களுக்கும் சுக்கிரன் தான் கணவர். இதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, தப்பு வராது. நாம் என்ன பண்ணுறோம், கலசரக்காரன்னு செவ்வாய் எடுக்கிறோம், அது நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் எடுத்தாவே போதும். கலசரக்காரன் செவ்வாய்ங்கிற கருத்துக்கள் பொய்ன்னு சொல்லலை, அது சிறப்பில்லாத ஒரு கருத்துன்னு சொல்கிறேன். சாதகர் செவ்வாய்ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கிற போது செவ்வாய் எப்படி கலசரக்காரனாக வருவார்? பெண்கள்னா செவ்வாய் ரைட்டு, ஆண்கள்னா செவ்வாய் ரைட்டு. அது கலசரக்காரனை எப்படி நம்ம அந்த செவ்வாயை கொண்டு வர்றது? அது இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நான் கொடுக்குறேன். சுக்கிரன் சதயத்தில் இருக்கு, ஒரு பெண் சாதகத்தில் சுக்கிரன் சதயத்தில் இருக்கிற போது
செவ்வாய் கெடல. ஒன்று அவர் நட்சத்திரம் அல்லது குரு நட்சத்திரம் அல்லது புத நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் பெற்று கெடாமல் இருக்கார். அப்போ அந்த பொண்ணுக்கு இருதாரம் நடக்குது, முதல் தாரம் கட்டாவது. செவ்வாய் நெல்லா இருக்கிற போது எப்படி இருதாரம் நடக்கலாம்? பெண்களுக்கு கலசருக்காரன்னு சொல்கிறோம், கலசருக்காரனே கெடல. அப்போ இருதாரம் எதுக்கு வருது? சுக்கிரன் தான் கணவர், சுக்கிரன் தான் மனைவிங்கிறத நீங்கள் உறுதியாக ஆய்வு பண்ணுங்க, அதில் தப்பே வராது. செவ்வாயை கொண்டு அதில் நுழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சாதகத்தை அதிக நேரம் பேச வேண்டியது வரும். இது நல்லா புரிஞ்சுக்க. இதில் சந்தேகம் இருந்தால் என்ன கேளுங்க, அதுக்கு விளக்கம் தர்றேன். ஒரு சாதகத்தில் ஒரு சந்தேகம், அந்த சாதகத்தை என்கிட்ட அப்ளை பண்ணுங்க, அதுக்கான விளக்கத்தை தெளிவாக தர்றேன், இன்னும் புரிஞ்சுக்கலாம். அப்போ கலசரகாரன் செவ்வாய் இல்லைன்னு சொல்லி சுக்கிரன் தான் கணவர், சுக்கிரன் தான் மனைவிங்கிறத உறுதிப்படுத்தி தர்றேன். அப்புறம் நான் இந்த தந்தையை பற்றி பேசும்போது அதை கொஞ்சம் இடைவெளியில் விட்டுட்டேன். 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் சதயத்தில் இருக்கிறார் அல்லது கேது நட்சத்திரம் பெற்றிருக்கிறார், அது கெட்டு விட்டது, இவ்வளவுதான். இல்லை மாந்தி பார்க்குறார், இல்லை மாந்தியோடு சேர்ந்து இருக்கிறார், கெட்டு போயிடுச்சு. அப்போ ஒரு 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சா? லக்கணத்துக்கு 4ஆம் இடம் ஏதோ ஒரு லக்கணம், ஏதோ ஒரு 4ஆம் இடத்துக்குடையவர். அந்த 4ஆம் இடத்துக்குடையவர் அதே மாதிரி கேதுனுடைய தொடர்புலையோ கேது நட்சத்திர தொடர்புலையோ அல்லது சதய நட்சத்திர தொடர்புலையோ இருக்கிறார், அது கெட்டு விட்டது. அப்போ 2 4ஆம் இடம் கெட்டு போச்சா? அப்போ ராசிக்கு 4ஆம் இடம். அது இதேமாரி பாவகிரகத்தில் இருந்தால் தந்தை லைஃப் லாங்காக ஆயுள் காலம் மட்டும், இளமையிலிருந்து ஆயுள் காலம் மட்டும் சம்பாதிக்க மாட்டாருங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிவிட முடியும். அப்போ எந்த திசையும் செல்லாததுக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ இது எப்படி 4ஆம் இடத்தை நான் தந்தைக்கு சேமிப்பாக கொண்டு வர்றேன், அது உங்களுக்கு தெரியணும்ல. அதாவது மேசத்தை மையப்புள்ளியாக வச்சு எடுக்கிற போது தனுசு தந்தையாக வந்துடுறார், 9ஆம் இடம். குருதான் அப்பா. இந்த குருதான் அப்பா, சந்திரன் தான் அம்மா. இது எப்பயுமே மறக்கக்கூடாது. சூரியனை தந்தைக்கு எடுக்கிறது தவறல்ல, மிகப்பெரிய தவறு. குரு அப்பாங்கிறது உண்மை, சந்திர அம்மாங்கிறது உண்மை. இதை எடுத்தீங்கன்னா தப்பு வராது. அப்போ மேசத்துக்கு 9ஆம் இடம் தந்தையா எடுத்து அந்த 9ல இருந்து 10ஆம் இடம் அப்பாவுக்கு தொழில். 9ஆம் இடம் தனுசு தந்தையாக எடுக்கிறோம். ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் நம்ம இதை பயிற்சி எடுக்கிறோம், பிள்ளைங்க ஜாதகத்தில் தான் விளக்கம் சொல்றோம். அப்படி இருக்கிற போது தந்தைக்கு 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அப்பாவுக்கு தொழில். அப்படின்னா புதன் தான் வரும், புதன் தான் அப்பாவுக்கு தொழில். புதனை மட்டும் எடுக்கக்கூடாது. மேசத்துக்கு 6 புதன், லக்கணத்துக்கு 6 கூடையவர், ராசிக்கு 6 கூடையவர். இந்த 3 6 கூடையவர் கெட்டுவிட்டால் அப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அப்பா சொந்த தொழில் பண்ணா கடன் ஆயிரும். அப்ப சொந்த தொழிலுங்கிறது ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் 6ஆம் இடம் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதுலேயும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது புதன் மட்டும்தான், அது கன்னி மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கன்னிக்குடிய புதன் சதய நட்சத்திரத்தில் இருந்தால் அப்பா தொழில் செஞ்சா கடன் ஆயிரும். சரி, லாபத்தை எப்படி எடுக்கிற அப்பாவுக்கு? 9ஆம் இடம் அப்பா தனுசு, அதிலிருந்து 10ஆம் இடம் தொழில் கன்னி, அதிலிருந்து 11ஆம் இடம் தான் லாபம். அப்ப எது வருது? கடக வரும். அப்ப மேசத்துக்கு 4ஆம் இடம். இந்த மேசத்துக்கு 4ஆம் இடங்கிறது லக்கணத்துக்கு 4ஆம் இடமும் அப்பாவுக்கு சேமிப்பு, ராசிக்கு 4ஆம் இடமும் அப்பாவுக்கு சேமிப்பு. இந்த 3 4ஆம் இடம் அப்பாவுக்கு சேமிப்புங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த சேமிப்பான கிரக 2 கடிலினால் தந்தை நல்லா சம்பாதிப்பார், 1 கடிலினா கூட குடும்பத்தை பார்த்துக்குவார். 3ம் கெட்டு போனால் திண்டாட்ட வாழ்க்கைய, ஆயுள் காலம் மட்டும் திண்டாட்ட வாழ்க்கையாகவே இருக்கும். சரியான கருத்து, பயன்படுங்க, பயன்படுத்திக்கங்க, தெரியலன்னா கேளுங்க. சரி, இப்போ அப்பாவனுடைய சேமிப்பை சொன்னேன். சாதகருக்கு சேமிப்பு யாரு? ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம், அவங்களுக்கு சேமிப்பு 11ஆம் இடம் நூலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, நாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 11ஆம் இடம் அது அண்ணனுக்கு வரும், அக்காவுக்கு வரும், உடன்பிறப்புக்கு வரும். ஆனால் சேமிப்புக்கு அவ்வளவா சிலாக்கி படலை. 8ஆம் இடம் தான் ஒரு சாதகருக்கு சேமிப்பு. இதில் நீங்கள் இப்போ எடுத்துங்க பயிற்சி, தப்பு வந்தால் கேளுங்க, அந்த எதை சொன்னாலும் தப்பு வராதுன்னு சொல்கிறேன். 8ஆம் இடங்கிறது சேமிப்பு. அது எப்படி 8ஆம் இடம் சேமிப்பாக வருதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம். மேசிலிருந்து
10ஆம் இடம் தொழில், அது மகரம். அந்த 10லிருந்து 11 சேமிப்பு, 11 தான் சேமிப்பு சாதகருக்கு. எந்த ஜாதகராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ என்ன வருது? மகரத்திலிருந்து 11ஆம் இடம் மேஷத்துக்கு 8ஆம் இடமாக வந்துடும். 8ஆம் இடம் தான் சேமிப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 8ஆம் இடம் கெட்டு போனால் சேமிப்பு சாதகருக்கு இல்லை. 8ஆம் இடம் கெடலினா எப்பயுமே சேமிப்பு இருக்கும். கடினமில்லாத அந்த வருமானத்தை பண்ணுவார். அப்போ இது ஒரு 8ஆம் இடத்தை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்பாவுக்கு எப்படி 3 4ஆம் இடத்தை எடுத்தோமோ அதுபோல மேஷத்துக்கு 8ஆம் இடம் தான் முதல் சேமிப்பு சாதகருக்கு. லக்கணத்துக்கு 8ஆம் இடம் சேமிப்பு, ராசிக்கு 8ஆம் இடமும் சேமிப்பு. இதில் பாருங்க, யாருக்கெல்லாம் 3 8ஆம் இடம் கெடல, பொருளாதார நெருக்கடி இளமையிலிருந்து ஆயுள் காலம் மட்டும் இருக்காதான். இப்போ முதல்ல சொன்னது என்ன? தந்தைக்கு இப்படியெல்லாம் கெட்டு போயிருந்தா தந்தை எப்பவும் சம்பாதிக்க மாட்டாரு. சாதகருக்கு 3 8ஆம் இடம் கெடலை, 3 8ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னா பொருளாதார நெருக்கடியே வராது. இந்த 3 8ஆம் இடம் கெடலைங்கிற போது இயற்கையாகவே சனி கெடாமல் இருப்பார். 10ஆம் இடமும் கெடாதான், தொழில் சாணமும் கெடாது. அப்போ தொழிலுங்கிறது சனி பகவானாகவும் சேமிப்புங்கிறது செவ்வாயாகவும், இதை ரெண்டையும் நம்ம கையில் விடாத கையில் வச்சுக்கணும். இந்த 2 கையில் வச்சுக்கிட்டாவே தொழிலுக்கும் சேமிப்புக்கும் ஒரு சாதகருக்கு எளிமையாக சொல்லிவிட முடியும். அப்போ தொழிலுங்கிறது சனி பகவானம், சேமிப்புங்கிறது செவ்வாயம். இதை மறந்துடக்கூடாது. இந்த கெட்டு போகிறதுக்கு வழிகள் என்ன சொன்னேன்? அசுவனி, மக, மூலம், திருவாதிர, சதயம், ஆந்தி. சுவாதி நான் எடுக்கவில்லை. இந்த 6 கிரகங்கள் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், இல்லைன்னா கெடாதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கெட்டு போனதுக்கு இந்த அஷ்டமஸ்தானம், மறைவுஸ்தானம், பாதகஸ்தானம், முடக்க ராசி எது எடுக்க தேவையில்லை. இந்த கிரகம் தொட்டால் அது கெடல, தொல்லைன்னா கெடாது. நீ போய் அத்தனை தொலை வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம எளிமையான கருத்து, பயனுடைய கருத்து. மக்கள் இதை எடுத்து பயிற்சிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் ஒரு தாய்க்கு சேமிப்பு இருக்குதா இல்லையா? அம்மாளிடம் ஒரு 10 பைசா நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகத்தில் இந்த 4 சப்ஜெக்டை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்பாவுக்கு சேமிப்பு, அம்மாவுக்கு சேமிப்பு, சாதகருக்கு சேமிப்பு, மனைவிக்கு சேமிப்பு. இந்த 4 பேர்த்துக்கு ஒரே குழந்தை சாதகத்தில் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ அம்மாவுக்கு சேமிப்பு எது வருது? 11ஆம் இடம் அம்மாவுக்கு சேமிப்பு வரும். எப்படி 11ஆம் இடம் வருது? மேஷத்திலிருந்து 4ஆம் இடம் கடகம் தாயாகவும், அதிலிருந்து 10ஆம் இடம் அம்மாவுக்கு தொழில் மேஷமாகவும், அதிலிருந்து 11ஆம் இடம் கும்பம். அப்போ மேஷத்துக்கு 11ஆம் இடம் வந்துடுது. அப்போ 3 11ஆம் இடமும் அம்மானுடைய சேமிப்பு. மேஷத்துக்கு 11, லக்கணத்துக்கு 11, ராசிக்கு 11. இந்த 3 11ல் 2 11 கெடலின்னா தாயிடம் ஆயுள் காலம் மட்டும் பொருளாதாரம் இருக்கும், 10 பைசா வச்சுக்கிட்டே இருக்கும், செல்வாக்காக இருக்கும். அந்த குடும்பத்தை இந்த அம்மா 10 பைசா கையில் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது 11ஆம் இடம் தான் தாய்க்கு சேமிப்புங்கிறத மறந்துட வேணாம். 3 11ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அது வறுமை கோட்டிலேயே இருக்கும், பொருளாதார நெருக்கடியிலே தாய் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் மனைவிக்கு சேமிப்பு எத்தனாம் இடம் தெரியணுமில்ல? 2ஆம் இடம் தான் மனைவிக்கு சேமிப்பு. அப்படின்னா 2ஆம் இடம். அதே ஒரு பெண்கள் சாதத்தில் கணவருக்கு சேமிப்புனா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை எப்படி கொண்டு வர்ற? 2ஆம் இடம்னு சொல்லிவிட்டால் பத்தாது, அதுக்கு விளக்கம் தெரியணுமில்ல? பாருங்க, மேஷத்திலிருந்து 7ஆம் இடம் ஒரு கணவருக்கு எடுத்துக்கிறோம், மனைவிக்கு எடுத்துக்கிறோம். அப்போ அதிலிருந்து 8ஆம் இடம் தான் மனைவிக்கு சேமிப்பு. அது எப்படி மனைவிக்கு சேமிப்பை நம்ம கொண்டு வர்றோம்? 7ஆம் இடம் மனைவி அப்படின்னா துலாம் வந்துடும். அந்த மனைவிக்கு தொழில் அப்படின்னா கடகம் வந்துடும் 10ஆம் இடம். அதிலிருந்து அந்த 10லிருந்து 11 ரிஷபம் வந்துடும். அப்போ மேஷத்துக்கு 2ஆம் இடம் வந்துடுது. அப்போது 2ஆம் இடம் தான் மனைவிக்கு சேமிப்பு, கணவருக்கும் சேமிப்பு 2ஆம் இடம் தான். 3 2ஆம் இடமும் யாருக்கெல்லாம் கெடாமல் இருக்குதோ அவங்களுக்கு மாமனாருடைய உதவி இருக்கும், மனைவி நட்பாக இருக்கும், குழந்தைங்க குடும்பம் எல்லாமே செல்வாக்காக பிழைப்பாங்க. அந்த 2ஆம் இடம் தான் மனைவிக்கு சேமிப்பு, கணவருக்கு சேமிப்புங்கிறத மறந்துடக்கூடாது. மேஷத்துக்கு 2, லக்கணத்துக்கு 2, ராசிக்கு 2. 3 2 யாருக்கெல்லாம் கிடையிலையோ அந்த குடும்பத்தில்
மனைவியினுடைய ஆதரவு சாதகருக்கு இருக்குமா? அப்போது இந்த 4 பேர்த்துக்கு சேமிப்பு சொல்லியிருக்கிறேன். அப்பாவுக்கு சேமிப்பு எப்படி எடுக்கிறது, அம்மாவுக்கு சேமிப்பு எப்படி எடுக்கிறது, மனைவிக்கு சேமிப்பு எப்படி எடுக்கிறது, சாதகருக்கு சேமிப்பு எப்படி எடுக்கிறது. இந்த சேமிப்புங்கிறது தான் அவ்வளோ முக்கியமானது. அதனால தான் இதை அவ்வளோ தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் நீங்கள் எப்பயுமே அந்த நான் சொன்ன கணக்கை பரிசீலனை பண்ணுங்க. மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன், பரிசீலனை பண்ணுங்க. அதில் தப்பு இருந்தால் என்னிடம் கேட்டு அதை தெரிந்து பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. எதிர்காலத்தில் அந்த மக்களுக்கு நல்ல முறையாக சோசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல சேமிப்பு பற்றி சொன்னேன். அதாவது ஒரு சாதகரை கையில் எடுத்தோம்னா நாம் முதல்ல பார்க்க வேண்டியது எப்படி பார்க்கணுங்கிற ஒரு முறையை சொல்கிறேன். முதல்ல பார்க்க வேண்டியது லக்னாதிபதி கெடாமல் இருக்காரா, அதுதான் முதல்ல தேவை. ஒரு சாதகத்தில் செவ்வாய் கெடலினா அந்த சாதகரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா தன்னுடைய பிரச்சனையை அவரே தீர்த்துக்குவாராம். செவ்வாய் மட்டும் ஒரு ஜாதகருக்கு கெடலினா அவங்க பிரச்சனை எதாக இருந்தாலும் மற்றவங்களை உதவி இல்லாமல் அவரே தீர்த்துக்குவார், அவரே பயிற்சி எடுத்துக்குவார், எல்லாமே பண்ணுவார். அதனால தான் செவ்வாய் சாதகர் அந்த சாதகரும் முதல்ல கெடாமல் இருக்கிறாரான்னு நோட் பண்ணும். ரெண்டாவது பண்ணுற வேலை குடும்பாதிபதி 2 அப்படின்னா குடும்பம், அதே 2 மனைவிக்கு வந்துடுது, கணவருக்கு வந்துடுது. 2ஆம் இடம் கெடாமல் இருக்குதான்னு நோட் பண்ணணும். அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அது நம்ம விளக்கம் சொல்லணும். 3ஆவது நம்ம என்ன பண்ணோம், பாக்கியாதிபதி கெடாமல் இருக்காரா, குருவை தொடணும். குரு தான் பாக்கியாதிபதி, முதல் குரு பாக்கியாதிபதி குரு தான். அதே தந்தையாகவும் வர்றாரு, உயர்கல்வியாகவும் வர்றாரு, பாகிஸ்தானமாகவும் வர்றார். அப்போ குரு இத்தனைக்கு வர்றார். அப்போ குரு கெடாமல் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். குரு கெட்டிருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும், கெடாமல் இருந்தால் என்ன சொல்லணும், சாதகம் சொல்லும் பயிற்சி. குரு மாந்தியோடு இருக்கார், அந்த ஜாதகருக்கு என்ன பதில் சொல்லணும், குரு மாந்தியோடு இருந்தால் தங்கம் வித்து போகும், தங்கம் தொலைஞ்சு போகும், தந்தை சொத்து இருக்காது. சொல்லுங்க, ஏதாச்சும் தப்பு வந்தால் கேளுங்க. தந்தை மேல் கரையை இருக்காது, தந்தை சொத்து இருந்தால் வித்து போயிருமா. அப்படி இருக்கிற பிள்ளைங்க சாதகத்தில் தந்தை மேல் கரையும் பண்ணக்கூடாது. குடும்ப தலைவன் சொல்லி கரையம் பண்ணிவிட்டா அது எந்த நிமிஷம் வேணாலும் அது கைவிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். 2 பிள்ளைங்க சாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் அந்த தந்தை மேல் கரையம் பண்ணால் அந்த கரையை நிற்காது, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குருங்கிறது தங்கத்தை சேரும், பாட்டனுக்கு ஆயுள் ஆகும், உயர்கல்வியாகும், இத்தனைக்கு அது வருது. அப்போது மாந்தியோட குரு இருந்தால் தங்கம் வித்து போகும், தொலைஞ்சு போகும், அப்பாவுடைய அப்பாவுக்கு மரணகண்டம் கிடைக்கும், மரணகண்டம் வரும். அதே மாதிரி அம்மாவுடைய அப்பாவுக்கும் அப்பாவுடைய அம்மாவுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், உயர்கல்வியில் தடை வரும், முதல் குழந்தைக்கு தொந்தரவு வரும். இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போது நம்ம சாதகம் பார்க்கும்போது 3ஆவது சப்ஜெக்டாக குருவை எடுத்து பார்க்கணும். சரி, அப்போ 4ஆவது என்ன பண்ணோம், தொழில் சேனாதிபதி கெடாமல் இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ தொழில் சேனாதிபதி யார், சனி பகவான். இவர் கெடாமல் இருக்கணும். கெடாமல் இருந்தால் தான் வருமானம் நல்லா வரும். அப்போது அந்த சனி பகவானை வச்சு தொழில் சிறப்பாக இருக்குமா இருக்காதாங்கிறத நாம் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் சுயச்சாரம் பெற்றிருந்தால் கெடமாட்டார், புதன்சாரம் பெற்றிருந்தால் கெடமாட்டார், குருச்சாரம் பெற்றிருந்தால் கெடமாட்டார், சுக்கரச்சாரம் பெற்றிருந்தால் கெடமாட்டார். இந்த கெடமாட்டாருங்கிறது இந்த நட்சத்திர சாரத்தை தான் எடுத்துக்கணும். சதயத்தில் இருந்தால் கெட்டு விடுவார், ராகேது நட்சத்திரத்தில் இருந்தால் கெட்டு விடுவார், மாந்தி பார்த்தால் கெட்டு விடுவார். இந்த கெட்டு போகிறாங்கிறதுக்கு இந்த பாவகிரகத்தை எடுத்துக்கணும். நல்லா இருக்கிறாங்கன்னா இந்த சுபத்து நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். இவ்வளோதான், எல்லா கிரகத்துக்கும் இவ்வளோதான். சுபத்தன்மையில் இருக்குதான்னா சுப நட்சத்திரம் பெற்றிருக்கணும். இப்போ கெட்டு போச்சுன்னா இந்த பாவகிரகத்தினுடைய நட்சத்திரம் தொடர்பில் இருக்கணும். இவ்வளோதான். கெட்டு போகிறதுக்கும் சுபத்தன்மைக்கு இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதையுமே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தப்பு வராது. இதுபோல் ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம ஆய்வு பண்ணி உள்நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதுபோல் இந்த மாந்தி செவ்வாயோட தொடர்பு இருந்தால், சனியோட தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இது நம்ம முக்கியமான சமாச்சாரம். செவ்வாய், சனி, மாந்தி இந்த 3ம் தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாது இல்லை, பண்ணவே கூடாது. பண்ணனா என்ன ஆகும்,
கடன் மின்னல் வேகத்தில் வந்துடும். கடன் பெரிய கடனாக மட்டும் சிந்தனைகள் இருக்காதான். அந்த பெரிய கடனாக மட்டும் அந்த கடனை பற்றி யோசிக்க மாட்டாங்களாம். நம்ம பெரிய கடன் ஆன வேண்டி தான் இவ்வளோவா கடன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ஃபீலிங்கு வரும். அப்போ ஒரு சாதகத்தில் செவ்வாயும் சனியும் மாந்தியும் தொடர்பு இருந்தால் அவங்கள சொந்த தொழில் பண்ணுன்னு தயவு செய்து சொல்லிவிடாதீங்க. சொன்னீங்கன்னா அதோட குற்றம் எதுவும் இல்லை. மாந்தியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். மாந்தி சனி செவ்வாய் தொட்டால் அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. பண்ணனா மீள முடியாத கடை. எப்போ ஆயுள் காலம் மட்டும் இருக்குமா, அந்த வேலையை எதுக்கு செய்வானே. அதனால் மாந்தி வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்துக்குங்க. மாணவருக்கு தான் சொல்கிறேன், பயிற்சி எடுத்துக்குங்க. அந்த மாந்தியை நீங்கள் தொடாமல் நீங்கள் சாதகம் சொன்னீங்கன்னா நிறையா தப்பு வரும், சொல்ல முடியாது, மக்களுக்கு அது தொந்தரவாக போயிடும். அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சதய நட்சத்திரம் பெற்ற கிரகத்தோட சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும் அதே நிலைதான். மாந்தி தொட்டால் அதான். சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கு ஒரு கிரகம், அவரோட சனியும் தொடர்பு செவ்வாயும் தொடர்பு. அப்படி இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அப்போ இந்த கெடுக்கும் நிலை யாராருக்கு இருக்கு? சதய நட்சத்திரத்துக்கும் மாந்திக்கும் தான் அதிகம் கெடுக்கும் நிலை இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டை ஆய்வு பண்ணோம்னா உள்ளபடியாகவே மக்களுக்கு எளிமையாக சாதகம் சொல்லலாம். அவங்க சிரமப்படாத வாழ்கிறதுக்கு வழிகாட்டலாம். இந்த வழிகாட்டுறதுன்னா என்ன? சொந்த தொழிலே அவர் பண்ணக்கூடாது. நாம் அந்த மாந்தி தெரியாமையும் சதய நட்சத்திரம் என்ன பண்ணும்னு தெரியாதையும் சொந்த தொழில் பண்ணுன்னு சொல்லிடுவோம். நாம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால அந்த ஒரு பாமர மக்கள் கடனாளி ஆகிறார்கள். இதை தான் வேண்டான்னு சொல்கிறேன். நிறைய பேர் வர்றாங்க. இந்த வாரத்தில் கூட 4-5 சாதகம் அப்படி வருது. என்ன 50 லட்ச ரூபா கடை. நேற்று ஒருத்தர் சொல்கிறார், ஐயா எனக்கு 50 லட்ச ரூபா கடை இருக்குது, நீங்கள் செவ்வாய் மாந்தி இருந்தால் கடன் சொன்னீங்க, என் ஜாதகத்தை எடுத்து பார்க்குற அப்படியே தான் இருக்குது. அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துக்கல, நான் தான் சொல்கிறேன்ல, தப்பு. அந்த மாதிரி இருக்கிற சாதகம் அதுக்கு வைத்தியமும் சொல்லியிருக்கிறேன். கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, சாமின்னு போடாதீங்க. இந்த 3 இருந்தால் கரெக்டாக வேலை செய்யும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நாம் உள்வாங்கி மக்களுக்கு சொன்னோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு சாதகத்தில் பொருத்தம் போடும்போது என்ன பண்ணணும்? பொருத்தம் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நிறைய விவகாரத்து வருது, பிரிவினை கொடுக்குது. ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் நம்ம பொருத்தம் போடும்போது கவனக்குறைவாக இருக்கிறதுல இதெல்லாம் நடக்குது. அதனால் பொருத்தம் போடும்போது ஒரு ஆண் சாதகத்தில் சுக்கிரன் கட்டு லக்னத்துக்கு 7ஆம் இடமும் கெட்டு போச்சு. பெண் சாதகத்திலேயும் அதே மாதிரி சுக்கிரன் கட்டு 7ஆம் இடமும் கெட்டால் சேர்த்தக்கூடாது. சேர்த்தனா 2 பேர்த்துக்கு 2 தாரம் வந்துடும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம மகேந்திரத்தை பார்க்குறோம். மகேந்திரமே உண்மையான குழந்தை பாக்கியம் அல்ல. சூரியனும் சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு. அதே மாதிரி ஆண் சாதத்துலையும் கெட்டு போச்சுன்னா குழந்தை கிடையாது. சூரியன் கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு, குரு கெட்டு போயிட்டார். 3 பேரும் ஆண் சாதத்துலையும் பெண் சாதத்துலையும் 2 ஜாதத்துலையும் கெட்டு போனால் குழந்தை கிடையாது. நம்ம மகேந்திரம் இருக்கிறது சிறியது இருக்கிறதுங்க, அந்த எண்ணத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பொருத்தம் 12க்கு 8 வருது, 10க்கு 8 வருதுங்கிறதெல்லாம் போடக்கூடாது. நாம் உள்கட்டத்தை ஆய்வு பண்ணணும். உள்கட்டத்தை ஆய்வு பண்ணணும். 2 ஜாதத்துலையும் செவ்வாய் மாந்தியோடு இருந்தால் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடை வாங்குவாங்க. அது இல்லைன்னா என்ன கேளுங்க. செவ்வாய் மாந்தியோடு இருக்குது, இன்னொரு ஜாதத்தில் செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இருக்குது. இவங்க அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஆயுள் காலம் மட்டும் பெருச மாட்டேன் 2 பேரும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அதுக்கு நாம் காரணமாயிடுறோம் ஜோசியக்காரர். அந்த மாதிரி இருந்தால் போடாதீங்க. பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை வந்தாங்கன்னா கடன்காரன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். செவ்வாய் மாந்தியோடு இருக்கார், இன்னொரு ஜாதகத்தில் சதயத்தில் இருக்கார் செவ்வாய். அப்படி இருக்கிற ஜாதகம் சேர்த்தக்கூடாது. 2 ஜாதகத்தில் குரு மாந்தியோடு இருந்தால் சேர்த்தக்கூடாது. ஒன்றில் சதயத்தில் இருக்கார், ஒன்றில் மாந்தியோடு இருக்கார், சேர்த்தக்கூடாது. ஏன் சேர்த்தக்கூடாது? பொட்டு தங்கம் கூட வீட்டில் இருக்காதான். ஏன்னா 2 தந்தை வீட்லேயும் சொத்து இருக்காதான். எப்படி அவங்க பிழைக்கிறது? இதையெல்லாம் பார்த்து பொருத்தம் போடணும். அதேமாரி சூரியன் சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண் குழந்தை முதல் குழந்தை பிறக்கும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மாணவர்கள் தடுமாட்டத்தில் உள்ளவர்களெல்லாம் இதை எடுத்துக்குங்கள், தப்பு வராது. சூரியன் முதல் குழந்தையாகவும், சுக்கிரன் 2வது குழந்தையாகவும், குரு 3வது குழந்தையாகவும், சனி 4வது குழந்தையாகவும், செவ்வாய் 5வது குழந்தையாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ முதல் குழந்தைங்கிற சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். அதே செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். அதே சுக்கிரன் 2வது குழந்தை, அது சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் 2வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். அதே செவ்வாய் நட்சத்திரம் இருந்தால் 2வது குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். 3வது குழந்தை குரு. சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் 3வது குழந்தை ஆண் குழந்தை.
செவ்வாய் நட்சத்திரம் பெற்று தான் பெண் குழந்தை. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதுக்கு செவ்வாய் நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் உதவுங்கிறத இப்போ விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பயிற்சியில் எடுத்து பாருங்கள், தப்பு வராது. குழந்தைக்கு கேட்டாங்கன்னா நம்ம எளிமையாக சொல்லிடலாம். அதேமாரி மக்கள் என்னிடம் சாதகத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது இருதார யோகம் ஏன் வருது, தொழில் முறை ஏன் கட்டுச்சு, கடன் எதனால் வந்துச்சு, கடன் வராத இருக்கிறதுக்கு வழி என்ன, என்னிடம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சாதகத்தை நட்டு ஆன்லைனில் பார்த்து பயனடைய முடிய கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் என்னுடைய ஊர் ஈரோடு பள்ளிப்பாளையம். என்னுடைய பேர் ஆர் முருகேசன் ஜோதிடர். அதே மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பரு 750 22 15 692. இப்போ இந்த பேச வாய்ப்பளித்த நம்ம ராஜ்குமாருக்கு நன்றி தெரிவித்து, இங்கே பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்க்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழருக்கும் நன்றி தெரிவித்து, என்னுடைய குருநாதரான பழனி முருகப்பனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஆர் முருகேசன் ஐயா அவங்க, அதாவது என்னுடைய மானசீக குருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என்னுடைய மானசீக குருவில் முதல் இடத்த பிடிச்சவர் முருகேசன் ஐயா தான். ஏன்னா நான் 25 வருஷம் ஜோதிட ஃபீல்டில் இருந்தாலும் கூட அவர் அனுபவத்தில் எந்த புத்தகத்தையும் பயணிக்காமல் அனுபவத்திலேயே எடுத்த கருத்துக்கள் அனைத்தும் சரியா ஒவ்வொரு இதையும் பயன்படுத்தி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, மிக அற்புதமாக அந்த பலனை தருது உண்மையாலுமே. சரிங்களா? அதாவது எல்லா கருத்துக்களையும் ஒரு தவறு வரதான் செய்யும். சரிங்களா? ஆனால் அவர் எடுத்த கருத்து தவறுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாலுமே தவறு இருக்கலாம், தவறு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஜோதிடத்தில் எல்லா கருத்துக்களும் சரியாகவும் இருக்காது, எல்லா கருத்துக்களும் தவறாகவும் இருக்காது. சரிங்களா? எல்லாம் ஒவ்வொரு கருத்தும் ஒரு அற்புதத்தை கொடுக்குது உண்மையாலுமே. அப்படி பார்க்கும்போது ஐயா செவ்வாவை என்ன செஞ்சார், அதாவது ஒரு ஜாதகர் பிறப்புக்கு அடையாளமே செவ்வாய் தான் அப்படிங்கிறத எடுத்து செய்கிறார். சரிங்களா? அது மிக சிறப்பு. இது வரைக்கும் நம்ம ஜாதகரை குருன்னு தான் சொல்லுவோம். எல்லாருமே ஜோதிடர்கள் அனைவருமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது ஜாதகரை குருன்னு தான் சொல்லுவோம். ஐயா மட்டும்தான் தனித்து செவ்வான்னு சொல்லிகிட்டு இருக்கார். சரிங்களா? அதுதான் உண்மையான விஷயங்கிறத நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். அதுக்கான விளக்கத்தை கடைசி இந்த மீட்டிங்கில் நான் தெரிவிக்கிறேன். சரிங்களா? அதாவது செவ்வாய் ஏன் அவர் செவ்வாயை ஒரு ஜாதகராக எடுத்தார் அப்படிங்கிற கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? அதாவது செவ்வாய்ங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யுது. ஆனால் முருகக்கடவுள்கிட்ட தான் என்ன செஞ்சுதுங்க, ஜோதிடமே வந்துச்சு. ஃபஸ்ட்டு பஞ்ச சாஸ்திரம்ங்கிற விஷயத்தை யார் அருளிச்சது? முருகப்பெருமான் தான் அகத்திற்கு அருளிச்சிருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னது ஜோதிடங்கிறது ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில் ஜோதிடம் ஆரம்பிக்கிறதுக்கே முதல் கடவுளாக இருந்த நம்மளுடைய முருகக்கடவுள் தான் எல்லாத்துக்கும் குலதெய்வங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாலுமே அனைத்து மக்களுக்குமே, அதாவது தமிழ்நாட்டுடைய அனைத்து மக்களுக்குமே குலதெய்வம்னு எடுத்தீங்கன்னா முருகன் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிடிப்பாட்டு அடிப்படையில் குலதெய்வத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது வேறு. நல்லா பெஸ்ட்டு போச்சுங்க. தமிழ்நாட்டுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கேட்டால் முருகக்கடவுள் தான். சரிங்களா? அந்த விதத்தில் எந்த வித மாற்று கருத்துக்கள் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா பேசிய மிக அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக பயன்பாட்டுக்கும் சரி வழிகாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் பயன்படும் என்று கூறி விடைபெற்று ஐயாவை வாழ்த்தி பாராட்டி பொன்னாட போத்தும் விதமாக PK சந்திரசேகர் ஐயா அவங்க பொன்னாட போத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.